மரணம், இது ஒரு முடிவா அல்லது ஒரு தொடக்கமா? உடல் மண்ணோடு மறைந்துவிடும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்முள்ளே இருக்கும் அந்த உயிர் அல்லது ஆன்மா எங்கே போகிறது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர் போகர் மரணத்திற்குப் பின் ஆன்மா மேற்கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான அண்டத்தின் பயணத்தை பற்றி பாடியிருக்கிறார். அந்த பாடலையும் அதன் பின்னால் இருக்கும் அதிர வைக்கும் ரகசியங்களையும் தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். மண்டலம் 3 மதியொளி கண்டபின் பிண்டலம் ஏகி வினை வழிச் செல்லும் பிண்டம் அழிந்தும் பிராணன் அழியாது அண்டத்தில் ஆடும். அது ஒரு கூத்தே. படி 1, 3 ஒளிமண்டலங்கள். பாடல் தொடக்கத்திலேயே போகர் மண்டலம் 3 என்கிறார். உயிர் உடலை விட்டதும் அது 3 நிலைகளை கடக்க வேண்டும். முதலில் பூமியின் காந்தப்புலம் அக்னி, அடுத்து சூரிய ஒளிப்பாதை, 3ஆவதாக அமைதி நிறைந்த சந்திரமண்டலம். இந்த பயணத்தின் போது ஆன்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. படி 2 ஆன்மாக்களின் அண்டத்தின் பயணம். விண்டலம் ஏகி உடல் என்ற சிறை உடைந்ததும் ஆன்மா இந்த எல்லையற்ற அண்டவெளியில் ஒரு ஒளித்துகளைப் போல மாறுகிறது. இதற்கு எடையும் இல்லை, தடையும் இல்லை. ஆண்டத்தில் எந்த பகுதிக்கும் இது கணப்பொழுதில் பயணிக்கத் தொடங்குகிறது. படி 3 கர்மா. சரி, அந்த ஆன்மா எங்கே போக வேண்டும் என்று யார் முடிவு செய்கிறார்கள்? அதைத்தான் வினை வழிச் செல்லும் என்கிறார் போகர். நாம் செய்த பாவ புண்ணியங்கள் ஒரு அதிர்வலையாக நம் ஆன்மாவில் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த அதிர்வுக்கு பொருத்தமான ஒரு இடத்தை நோக்கி பிரபஞ்சம் நம்மை தானாகவே ஈர்க்கும். படி 4 அழியாத ஆற்றல். பிண்டம் அழிந்தும் பிராணன் அழியாது. நவீன அறிவியல் சொல்வது போல ஆற்றலை அழிக்க முடியாது. உங்கள் உடல் பிண்டம் அழிந்தாலும் உங்களின் உணர்வுகளும் அறிவும் அடங்கிய அந்த உயிராற்றல் பிராணன் அழிவில்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. கடைசி வரியில் போகர் சொல்கிறார், அண்டத்தில் ஆடும் அது ஒரு கூத்தே என்று. ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இடைப்பட்ட அந்த பயணத்தை ஒரு தெய்வீக நாடகம் என்கிறார். எனவே மரணம் என்பது எல்லாவற்றின் முடிவல்ல, அது ஒரு புதிய பரிமாணத்தின் தொடக்கம். அந்த தொடக்கத்தின் முடிவும் மரணம்தான். மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி என்று நினைப்பது தவறு. அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். இப்படி ஒரு சுழற்சியில்தான் ஆன்மா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த அண்டவெளியின் பயணிகள் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த பூமியில்